அவங்க கீழேருந்து திரிஷான்னு வந்து அவங்க வந்து கத்துறாங்க. அப்போ அந்த வார்த்தையை அது கூட அந்த டைமிங் நேரத்தில் அதை ஆட் பண்ணும்போது அது வந்து தவறான ஒரு கருத்தை போகுது. எத்தனை இடத்துல திமுக வந்து அராஜகரமாக வந்து கொடும்பாவி இறைக்கிறாங்க, ரோடு மறியல் பண்ணுறாங்க. பெண்களை குறித்து பேசுறதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க மீனா. தமிழக அரசியலில் இப்போ மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இளைஞர் அணி செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி அவர்களை சென்னையில் உள்ள அவரது நீலாங்கரை இல்லத்துல காவல்துறையால அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காங்க. தஞ்சாவூரில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல அப்படி என்னதான் அவர் பேசினாரு, இதையடுத்து 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதோட பின்னணி என்ன, இதை பற்றி தொடர்ந்து பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நினைச்சிருக்காங்க பத்திரிகையாளர் ஜாக்சன் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் வந்து எதிர்க்கட்சி தலைவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்குன்னு எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கும் இவரோட கைது நடவடிக்கைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. மக்கள் எல்லாம் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அவர் வந்து இந்த நாட்டுக்கு எவ்வளோ ஒரு பொறுப்பான ஒரு தலைவர்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவர் வந்து கீழே இருந்து அந்த கூட்டத்தில் எல்லாரும் திரிஷான்னு கத்துறாங்க. அது கத்துனது பார்த்துட்டு இவரும் உணர்ச்சி வசப்பட்டுட்டு அது ஒரு தவறான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை கூட நம்ம இந்த இடத்துல உச்சரிக்க முடியாத சூழ்நிலை நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஏன்னா அது உச்சரித்தால் அதுவும் தப்பாக போயிடும். ஏன்னா அது வந்து ஒரு 18+லேருந்து இன்னைக்கு எல்லாரும் அந்த வார்த்தையை வந்து தெரியக்கூடிய ஒரு வார்த்தை. அது ஒரு நாகரிகமில்லாத ஒரு வார்த்தை. தவறான வார்த்தைன்னு பாக்குறீங்க. அவர் திரிஷா அப்படின்னு மென்ஷன் பண்ணல. இது வந்து அவர் டபுள் மீனிங்கா பேசியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடியா டபுள் மீனிங் பேசுறாங்க. அதுதான் சொல்றேன். அதாவது எடப்பாடியாவா இருக்கட்டும், திருமாவளவா இருக்கட்டும், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதுக்கு வந்து கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க. அதாவது பொதுமக்களும் இதுக்காக கொந்தளிச்சிருக்காங்க, தாவேக கட்சியினரும் கொந்தளிச்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து பப்ளிக், ஏன்னா இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் வந்து இன்றைக்கி அவர் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நல்ல ஒரு அரசியல் தலைவராக இருக்கார். அப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவர் சரியான பாதையில் அவர் வந்து வழிநடத்தி கொண்டு போகணும். அப்படி இருக்க பட்சத்தில் அவர் இந்த வார்த்தையை வந்து, அதாவது அவர் இது தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கு அவங்க கீழேருந்து திரிஷான்னு வந்து அவங்க வந்து கத்துறாங்க. அப்போ அந்த வார்த்தையை அது கூட அந்த டைமிங் நேரத்தில் அதை ஆட் பண்ணும்போது அது வந்து தவறான ஒரு கருத்தை போகுது. இப்போது நானோ நீங்களோ வந்து அரசியல் தலைவரோ வந்து அவங்க தவறாக பேசிட்டாங்க, தவறாக கேட்டோம், அது ஒன்று ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? நமக்கு தேவை மெயின் பொதுமக்கள் தான். பொதுமக்களுக்கு சமூக சேவை பண்ணுறதுக்கு தான் வந்து அரசியலுக்கு எல்லாரும் வந்திருக்கோம் இன்னைக்கு. அதனால கண்ணியமான வார்த்தை. அவர் வந்து ஒரு போராட்டத்துக்கு போயிருக்காரு. நல்ல ஒரு போராட்டம். அது விவசாயிகளுக்காக இறங்கி அவர் போராடுறாரு. அப்போ அந்த போராட்டத்துக்கு போகும்போது அந்த கண்ணியமான வார்த்தையை அவர் பயன்படுத்தணும். அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அந்த வார்த்தையை அவர் உச்சரித்ததுனால அப்போ பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? இவ்வளோ தூரம் ஒரு சிஎம்ஐ எதிர்த்து தவறான முறையில் ஒரு திரிஷாவையும் விஜயையும் எதிர்த்து ஒன்று சேர்த்து பேசுகிறாங்க. அப்போம்போது அது பொதுமக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகுது. அப்போ பொதுமக்கள் கொந்தளிப்பாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு பேர் தேவையில்லாமல் இதுக்கு பேர் எத்தனாயிரம் போலீஸ் எல்லாத்தோட டியூட்டி எல்லாத்தோட இதையும் விட்டுட்டு போய் அந்த இடத்துல போய் அவங்க நிற்கிறாங்க. அவங்களோட வேலையெல்லாம் கெடுது. இவர் பேசின ஒரே ஒரு வார்த்தையினால தப்புனால எத்தனையோட வேலை இன்னைக்கு பாதிப்பு. இன்னைக்கு எத்தனை இடத்துல திமுக வந்து அராஜகரமாக வந்து கொடும்பாவி இறைக்கிறாங்க, ரோடு மறியல் பண்ணுறாங்க. ரோடு மறியல் பண்ணுற இடத்துல எத்தனை பேர் இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற எமர்ஜென்சியாக இருக்கட்டும், எத்தனை பேர்த்துக்கு இடைஞ்சலாக இருக்கும். அப்போ திமுக கவர்மெண்ட் வந்து கண்ணியமாக நடந்துக்கணும். நம்ம தலைவர் என்ன பேசியிருக்காதுன்னு வீடியோ ஆதாரம் இருக்குது. நம்ம யாரும் எதுவும் பண்ணதில்லை. காவேரியை சொன்னதான் சொல்லியிருக்காரு. அதுதான் அவர் யூஸ் பண்ண வேர்டும், அந்த கீழேருந்து அந்த பசங்க கத்துன அந்த வார்த்தையும் திரிசானோன்னே அந்த இடத்துல வந்து அவர் டைமிங்கில் பேசினால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ இதுவே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வேறு ஏதாவது மேட்ரு பேசிட்டு அந்த திருப்பி அந்த இதை சப்ஜெக்ட் அவர் பேசினார்னா இது யாரும் இது பெருசாக எடுத்துகிட்டு போகிறதில்ல. அவங்க திரிசான்னு சொல்லவும் அவங்க வந்து அவர் பேசிட்டு அவர் உள்ளுணர்வுக்கு அவருக்கே உள்ள குத்துனங்காட்டிக்கு தான் அவர் வந்து என்ன சொல்கிறார், மறுபடியும் இது நான் காவேரி குறித்து தான் பேசுகிறேன். அப்படி அந்த காவேரிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருந்தா கூட இந்த சப்ஜெக்டே வந்திருக்காது. புரிஞ்சுது இல்லையா உங்களுக்கு? காவேரிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாமல் கூட இருந்தால் கூட இந்த வேர்ட் இந்த சப்ஜெக்டே வந்திருக்காது.
நான் வந்து திரிசா அப்போ அவர் உள்நோக்கத்தோட தான் அவர் பேசுகிறேன், நான் திரிசாவை பற்றி நான் பேசலை, நான் காவேரி பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு ஆன்சர் வருது அந்த இடத்துல. இந்த இடத்துல என்னன்னா அவர் திரிஷா அந்த நேம் மென்ஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கேட்கலாம். இல்லை, அதாவது ஒருத்தவங்க வந்து டபுள் மூலியமா பேசணும்னா திரிசா பேரை சொல்லி தான் பேசணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் பேசலாம் அந்த இடத்துல. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து திமுக காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து தாவேக்காரங்க வந்து அதுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து யாருக்கும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லை. ஆனால் திமுக அராஜகம் பண்ணி பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணி எத்தனை இடத்துல எத்தனை பிரச்சனை உண்டு பண்ணி இன்னைக்கு எவ்வளோ போலீஸோட வேலை கெடுதல், பொதுமக்களோட எவ்வளோ வேலை இடைஞ்சல், எவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ பிரச்சனை இருக்கிற இடத்துல. ஏன்னா முதலமைச்சர் வந்து இந்த கைது நடவடிக்கை இருக்கும்போது அவர் வந்து வேற ஒரு ப்ரோக்ராமில் இருக்காரு. அதாவது பட்ஜெட் இருக்கு, அதுக்காக ரெடி, நாளைக்கு பட்ஜெட் வேறு இருக்குது, அதுக்கு ஆரம்பிக்கிற வேலையில் இருக்கார். அவர் வந்து இதை வந்து பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் மற்ற பொதுமக்களுக்கு சேவை செய்து அவர் வந்திருக்காரு. உதயநிதிக்கு அவர் வந்து சேவை செய்யறதுக்காக வரல, இல்லை உதயநிதி கைது பண்ணிட்டு இருக்கு அதை பார்க்கவோ அவர் வரல. இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் அவருக்கு வரல. அவர் பொதுமக்களுக்கு சேவை செய்வார். அவர் பொதுமக்களுக்கு சேவை செய்ய விடாமல் இடையூறு பண்ணுறதுக்கு தான் திமுக ரெடியாக இருக்கு இன்னைக்கு. சரி, இப்போ வந்து போன அரசில் பார்த்தீங்கன்னா மகளிர் அணி வந்து இதேமாரி கைது நடவடிக்கைலாம் நடந்திருக்கு, இதேமாரி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து இப்போ இந்த அரசு வந்து மாற்றம் சொல்லி தான் வந்திருக்காங்க. அப்போது ஒரு சின்ன விமர்சனம், அதை கூட அவங்களால சகிச்சுக்க முடியலையா? திமுகவை சொல்கிறீங்களா தாவேக்காவை? தாவேக்கா இது வந்து சின்ன விமர்சனம் கிடையாது. இப்போ உதயநிதி பேசுனதை பற்றி வந்து அது வந்து சின்ன விமர்சனம் கிடையாது. பெண்களை குறித்து பேசுனதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம பிஜேபியில் தமிழிசை அந்த அம்மாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்கள் தலைவர்கள் நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, திருமாவளவன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. யாரெல்லாம் வந்து கைதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த சப்ஜெக்ட் பேசுனதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது தமிழ்நாடு முழுவதும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி. ஓகே சார், இப்போ வந்து கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலை, ஆனால் அந்த ஒரு வேர்டு சொன்னதுக்காக இப்போ வந்து கண்டனம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா இப்போ கரூரில் தாவேக்கா நிர்வாகி ரமேஷ் அவங்க வந்து பெண்ணை வந்து அவதூறாக பேசியிருக்காங்க. அதுக்கு தாவேக்கா அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அதாவது திமுகவோட வேலை என்னன்னா தாவேக்கா அரசுக்கு ஏதாவது குற்றச்சாட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட முழு நோக்கமாக இருக்குது. அதனால் யாராவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொண்டனை எங்கேயாவது தவறாக பேசியிருந்தா அதை எடுத்துகிட்டு வந்து மீடியாவில் போட்டு அது பெருசு பண்ணுற வேண்டியது தான் அவங்களோட வேலை. ஆனால் திமுக கவர்மெண்ட்டில் வந்து உதயநிதிங்கிற வந்து அவர் சும்மா சாதாரண தொண்டன் கிடையாது. அவர் தான் அந்த கட்சிக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கார். இளைஞர்களுக்கு அவர் தான் முக்கிய பொறுப்பில் இருக்கார். ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் தான் முக்கிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அப்போ கீழேருந்து அவங்க தொண்டர்கள் வந்து கோஷம் போடும்போது அவர் தான் அந்த இடத்துல கண்ணியமான வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். இதை வந்து கண்ணியமான வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்க தொண்டர்கள் கேட்குறாங்க உற்சாகமாக திரிசான்னு கத்தும்போது இவர் கண்ணியமாக வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் இது தாவேக்கா அரசு மேலே குற்றஞ்சாட்டு சொல்லி கண்ணியமான வார்த்தைன்னு தான் அது பொதுமக்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ சம்மந்தம் இல்லாமல் வந்து நம்ம பெரிய அரசியல் தலைவர்கள் யாரும் வந்து கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்களே. ஒரு விஷயம் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, பொதுமக்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அந்த இடத்துல? அப்போ அவர் தவறாக பேசியிருக்குன்னு காட்டி தான் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க, இன்னைக்கு கைது நடவடிக்கை பண்ணியிருக்காங்க. அப்போனா இது வந்து பட்ஜெட் தாக்குதலுக்கு வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோள் தானே? பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து பொதுமக்களோட பிரச்சனை. முதலமைச்சரோட இஷ்யூக்கு வந்து நாலேஜுக்கு வந்திருக்கு. முதலமைச்சர் வந்து யார் தவறு சேர்ந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. அது வந்து எதிர்க்கட்சி தலைவர் இருந்தாலும் சரி, இல்லை விஜய்க்கு கீழே வேலை செய்கிற அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, தவறு செஞ்சால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுங்க. பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு இடர்வான ஒரு வார்த்தையை பொதுமக்கள் இடத்துல வந்து உபயோகப்படுத்தும் போது கட்டாயம் வந்து யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. ஏன் கடந்த வாரத்தில் வந்து கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி விளாத்திக்குழு எம்எல்ஏ வந்து தவறாக பேசினார் முதலமைச்சர் எலும்பு உடைச்சிருவா அப்படின்னாரு. அதனால் அவர் நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணி இப்போ ஜெயிலேருந்து இப்போ தான் விடுதலையே வந்திருக்காரு. இப்போ தான் ரீசெண்டாக அதையும் கூட அவர் போய் உதயநிதி போய் அவர் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்துமே வந்து கண்ணியமான வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தணுமா இல்லையா? ஏன்னா அவர் நாட்டோட தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் அவர். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவருக்கு கீழே மற்ற தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. தொண்டர்கள் வந்து அது எடுத்து கொடுக்கும்போது இவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை இந்த தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்காரு. இன்றைக்கி ஒரு நாளே வேஸ்ட் ஆகி போச்சு. இருந்தாலும் முதலமைச்சர் தன்னுடைய வேலையை சரியான நேரத்தில் எல்லா இடத்துலையும் கருது பண்ணார். அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு தந்தார். இந்த இடத்துல வந்து எதுவும் தலையில்லை. அதிகாரி போலீஸ் அதிகாரி சரியான இடத்துல ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. ஜெகதீஸ்வரி அப்படிங்கிறவங்க ஒரு ஆடியோ பேசியிருந்தாங்க. அதுக்கு வந்து என்ன? ஜெகதீஸ்வரியை வந்து அவங்க வந்து பொது வழியில் வந்து அவங்க பேசலை. அதாவது ஒருத்தர் வந்து தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய ஆவல் இவங்க அனுமதி இல்லாமல் அங்கே போயிருக்காங்க.
அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து ஒரு கூட்டு சத்தம் போட்டிருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து சத்தம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏன் என்னோட அனுமதி இல்லாமல் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு தவறாக எதுவும் பேசலை. இது பர்சனலாக ஃபோனில் பேசின விஷயம். இதை கூட வந்து திமுக அரசு என்ன பண்ணுது, அதையுமே அவங்கள வந்து கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவை காசு கொடுத்து கூட வாங்கியிருக்கலாம். திமுக அரசு அந்த கூட பண்ணக்கூடிய நபர்கள் தான். அதனால் தாவேகா அரசுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு அசிங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ண வேலை தான் இது. அமைச்சர் கீர்த்தனா அவங்க கூட லாஸ்ட் பெஞ்ச் மாணவின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாமே, அதையும் தாவேகா அரசு எடுக்கல. இப்போ அதுக்கு தான் அவங்க வந்து 2 பேரும் வந்து நாங்கள் 2 பேரும் சிங்கப்புலி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பேட்டியே கொடுத்துட்டாங்க அவங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, போர்டில் வந்து இவங்க நேம் மேலே இருந்திருக்கு, ஜெகதீஸ்வர் நேம் கீழே இருந்திருக்கு. அதுக்கான விளக்கை வந்து அவங்க 2 பேரும் தெளிவாக கொடுத்துருக்காங்க, பேட்டிலே கொடுத்துட்டாங்க. 2 பேரும் கைப்பிடிச்சி நாங்கள் 2 நண்பர்கள் தான், அக்கா தங்கச்சின்னு சொல்லி அவங்க தெளிவாக பேட்டியை கொடுத்துருக்காங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க. விளக்கம் கொடுத்ததுக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? இது கேட்டிருக்கலாமே, அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. ஏன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் பெஞ்ச் மாணவின்னு சொல்லிட்டு. ஒரு லாஸ்ட் பெஞ்ச் மாணவியாக இருக்கட்டும், முதல் பெஞ்ச் மாணவியாக இருக்கட்டும், அவங்க எப்படி இல்லை, அதாவது இன்னைக்கு அவங்க அமைச்சராக இருக்காங்களா, இன்னைக்கு மற்றவங்க விமர்சனம் செய்கிறவங்க எந்த இடத்துல இருக்காங்க அதை தான் நம்ம பார்க்கணும். லாஸ்ட் பெஞ்ச் மாணவி இருந்தாலும் இன்னைக்கு அமைச்சராகி இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத இடத்துல தான் இன்னைக்கு இருக்காங்க. அதுதான் முக்கியமாக பார்க்கணும். லாஸ்ட் பெஞ்சு மாணவி இருந்தால் அமைச்சராக கூட ஏதாவது இருக்குது அப்படிலாம் கிடையாதுல்ல. அவங்களுக்கு திறமை இருக்குது, அவங்க வந்து மக்களுக்காக சேவை பண்ண வந்திருக்காங்க, அவ்வளோதான். சரி, மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொல்கிறீங்க. இந்த ஒரு கைது நடவடிக்கையினால திமுக தொண்டர்களும் தாவேகா தொண்டர்களும் மாறி மாறி வந்து சண்டை போட்டிருக்காங்க. இது வந்து பெரிய சர்ச்சையாக இருக்குது. தாவேகா வந்து எங்கேயுமே வந்து ரோடு மறியல் பண்ணலை, எங்கேயும் குடும்பம் இருக்கல, எல்லா இடத்துலையும் பண்ணது வந்து திமுக அரசு தான். திமுக எதிர்க்கட்சியாக செயல்படுது. அவங்க வந்து கண்ணியமாக பொதுமக்கள் மத்தியில் நடந்து கொள்ளணும். தன் தலைவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா எதனால் கைது சொன்ன தெளிவாக ஆதாரம் இருக்குது, அது யாரையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு அந்த ஆதாரத்திலையும் மென்ஷன் பண்ணி அந்த மென்ஷன் அது டபுள் மீனிங்காக பேசக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம வந்து அங்கே அதுலேயே அந்த வேர்டிங்லேயே அதில் தெளிவாக தெரியுது, இது வந்து டபுள் மீனிங்காக பேசுகிறாங்க. அப்போ டபுள் மீனிங்காக பேசுறதுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஆதாரம் இல்லாமல் டபுள் மீனிங்காக பேசுறது அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பொதுமக்கள் மத்தியில் பொதுமக்களுக்கு இடர்வாக ரோடு மறியல் பண்ணுறாங்க, குடும்ப விரைக்கிறாங்க. எத்தனோட வேலை வாய்ப்பு இன்றைக்கி இழந்திருப்பாங்க, இன்றைக்கி டெய்லி அன்றாட கூலி போகிறவங்க இருக்காங்க, எத்தனை பேர் எத்தனை பிரச்சனைகளை மாட்டியிருப்பாங்க. இன்றைக்கி காரணம் வந்து தாவேகா அரசு இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்தாங்க. எப்படி கண்டன தெரிவித்தாங்க, அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ஓரமாக ஒரு ஷெட்டு போட்டு அங்கேருந்து கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சாங்க. அப்படி தான் மேடை போட்டு எல்லாருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்தாங்க. திமுக மாறு மாதிரி எங்கேயுமே ரோடு மறியல் அவங்களோட ரவுடிசத்தனத்தை வந்து தெளிவாக அவங்க காமிக்கிறாங்க. நாங்கள் திமுகனா நான் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக காமிக்கிறாங்க. ஓகே சார், இப்போ நானே ஒரு நெறியாளராக இருந்தாலும் ஒரு பெண் அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த இடத்துல ஒரு தப்பான கண்ணியம் இல்லாமல் பேசியிருந்தாரு அப்படின்னா நான் வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம், நானே ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு தப்பாக தெரியலை, அப்போது அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்கள். அதாவது பொதுமக்கள் மத்தியில் நான் கீழேருந்து அவங்க திரிசான்னு கத்துறாங்க, சரியா? அப்போ இவர் பேசிட்டு இருக்க விஷயம் வந்து தப்பான ஒரு விஷயத்த பேசலை. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு காவேரி தண்ணி வேணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து தவறான இடத்துல வந்து நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. அதாவது அந்த இடத்துல திரிசாங்கன்னு கீழே தொண்டர்கள் கத்துறாங்க, இவரும் அதுக்கு தகுந்தப்பில் அந்த இடத்துல எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தான் தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்கிற விஷயத்த. இது ஒரு நாகரிகமில்லாத ஒரு பேச்சில் இது உங்களுக்கு தவறான புரிதலா புரிஞ்சுக்கிறீங்க? தவறான புரியல் நான் தாவேகா அரசு புரியல, பொதுமக்கள் புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கு. பொதுமக்கள் வந்து இன்னைக்கு யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, எல்லாருமே கண்டனம் தான் தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுவுமே அவங்க வந்து இது பண்ணல, அரெஸ்ட் இது பண்ணலையா, அவங்க கூட்டு விசாரணைக்கு போயிருக்காங்க, அவ்வளோதான். விசாரணை கூட்டு பொறுத்தவரை இதில் ஒன்றும் பெருசாக தரலாம். இதுக்கு தாவேகா பக்கம் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொன்னீங்க, இதுக்கு வந்து இனிப்பெல்லாம் வழங்கி கொண்டாடுறாங்க. அதாவது தாவேகா அரசு நினச்சிருந்தா, ஒரு போலீஸ் நினச்சா, தாவேகா அரசு நினச்சிருந்தா அவர் காலையில் 5 மணிக்கு போய் கைது பண்ணியிருந்துக்கலாம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் போய் கைது பண்ணியிருக்கலாம். தூங்கிட்டு கைது பண்ணி அவர் அங்கேருந்து 4 மணி நேரத்தில் தஞ்சாவூரில் கொண்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பாட்டி இந்த மாதிரி அவதூறாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை ரிமாண்ட் பண்ணால் 10 மணிக்குள்ளே இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதை நம்ம தாவேகா அரசு அது பண்ணலை. ஏன்னா அவர் வந்து ஒரு கண்ணியமாக அவருக்கு வந்து அவர் பேசின வார்த்தையை அவருக்கு வந்து புரிய வைக்கணும், அவர் வந்து இனிமேல் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இப்படி ஒரு கைது நடவடிக்கை எடுத்து இப்படி ஒரு இந்த ரூட்டில் அவங்க கொண்டு போன விஷயம். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தால் அவதூறாக பேச தான் செய்வாங்க. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி கைது நடவடிக்கை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது எதிர்கட்சியாக இருந்தால் வந்து எதிர்கட்சியாக இருக்குங்கன்னா மக்களோட குறைகளை வந்து எடுத்து சொல்லணும், அதுக்காக போராடணும், அதுக்கு தான் எதிர்கட்சி. அப்போ எதிர்கட்சியை நான் இருக்கேன், நான் என்ன வேணா பேசுவேன், என்ன வேணா பண்ணுவேன்னா அது வந்து எதிர்கட்சி கிடையாது, அதுக்கு பேர் ரவுடிசம். திமுக ரவுடிசமாக மாறிடும். அப்புறம்
அதனால தாவேக்கா கவர்மெண்ட்ல என்னென்ன குறைகள் இருக்கு அவங்க எடுத்து சொல்லட்டும், அதை நிறைவேற்ற வேண்டியது தாவேக்காவோட அரசு. ஓகே சார், இப்போ வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. அதுல வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதி பெரிய அளவுல கொடுத்திருக்காங்க. அதை நிறைவேற்றுறதுக்கான சாத்தியமாகும்? கண்டிப்பா சாத்தியமாகும். சாத்தியமானங்காட்டிக்கு தான் வந்து அமைச்சர் செங்கோட்டையன் வந்து அவங்களோட ப்ரீ பிளான்ட் போட்டு தான் அந்த அது வந்து எப்படி சாத்தியமாகும்? அதுதான் இப்பதான் கவர்மெண்ட் வந்திருக்கு. 3 மாசம் தான் ஆயிருக்கு. இன்னும் 5 வருஷம் 4.25 வருஷம் டைம் இருக்கு. அப்ப இப்பதான் பேசிக்கான விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து கஜானா காலியாகி கிடக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும். எங்கெங்கேருந்து பணம் வரணுமோ அந்த பணமெல்லாம் வந்து கரெக்டாக வரணும். நீ நிறைய இடத்துல லஞ்ச ஊழலெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த துறையில் வந்து வருமானம் வரணுமோ அந்த துறைகளை வந்து சரிப்படுத்திட்டு இருக்காங்க. எந்தெந்த துறை லாஸில் இருக்கோ அந்த துறையை வந்து அதையும் சரிப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ணி அந்த இந்த ஒரு தேர்தல் வாக்குறுதிங்கிறது வந்து இன்னைக்கே பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களுக்கு பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த இது இருக்கு. அவங்களுக்கு செங்கோட்டையன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களே, என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க? என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அத்தனை தேர்தல்களும் ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொண்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ 2500 நிதி வந்து எப்ப வரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கூடிய சீக்கிரத்துல கொடுத்துருவாங்க. அதுல அந்த கொஸ்டின் வச்சிருக்காங்க. அதுக்கு செங்கோட்டையன் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, தமிழ்நாட்டோட நிதிநிலை தெரியுமா, போன அரசு சொன்னாங்க 2 வருஷம் கழிச்சு தானே செஞ்சாங்க, எங்கள்கிட்ட மட்டும் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இது மாற்று அரசு தானே, இப்போ அந்த அரசை ஃபாலோ பண்ணி வராங்களா இவங்க? அந்த அரசை ஃபாலோ பண்ணி வரல. அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது 8 லட்சம் கோடி சம்திங் கடன் இருந்துச்சு. இப்போ 13 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்போ இந்த வட்டியே கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி போகுது இன்னைக்கு. அந்த வட்டி நம்ம கட்டணும். இதெல்லாம் தெரிஞ்சு தானே தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சாங்க. அதுல தெரிஞ்சதை கொடுத்துருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நான் மறுக்கவே இல்லையே. அப்போ கேட்க தானே செய்வாங்க பொதுமக்கள். கண்டிப்பா பொதுமக்கள் கேட்கக்கூடிய அவங்க உரிமை, அவங்களோட பணத்தை தான் கேட்குறாங்க. அதில் மக்கள் கொடுக்க வேண்டியது கடமை வந்து தாவேக்க அரசுக்கு. அது அந்த உரிமை அந்த அந்த கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை அவங்க கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு அவங்க கொஞ்சம் டைம் தான் கேட்குறாரு. விஜயே முதலமைச்சரே வந்து எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, ஒரு 6 மாதம் தான் அவர் கேட்டிருக்காரு. எதாவது விஷயத்துக்கு 6 மாதம் டைம் கேட்குறாரோ அதுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு இவர் எப்படி பதில் சொல்லலாமா? இப்போ அப்புறம் டைம்க்கு அப்புறம் எப்படி கேட்க முடியும் மக்கள்கிட்ட? தெளிவாக முதலமைச்சரும் கேட்டிருக்காரு, அவர் அமைச்சர் செங்கோட்டையனும் அவர் தான் சொல்லியிருக்காரு, தெளிவாக சொல்லியிருக்காரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதாவது எதுக்கு இப்போ நாளைக்கு ஒருத்தர் அடிபட்டு வந்துட்டாரு அதுக்கு அவங்க டைம் கேட்க கிடையாது. என்ன கேட்டிருக்காருன்னா, போன அரசிட்ட கேட்டீங்களா, ஏன் எங்கள்கிட்ட மட்டும் இப்போ கேட்குறீங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆமா, அவங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தான் இந்த 2500 ரூபா கொடுக்க ஸ்டார்ட்டே பண்ணாங்க. கடைசி நேரத்தில் தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் அவங்க முதலேருந்தே கொடுத்துருக்கலாமே, அப்படி கொடுத்தாங்க. அவங்களோட நிதிநிலை சரியில்லை, அவங்க சரியா பண்ணலன்னு தானே மக்கள் வந்து இந்த அரசை தேர்ந்தெடுத்தாங்க. ஆமா, அவங்க வந்து கடைசி நேரத்தில் 5000 ரூபாய் கொடுத்ததுமே வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு தான் அந்த 5000 ரூபாய் கொடுத்தாங்க. ஏன்னா கஜானா வந்து ரொம்ப வீக் பொசிஷன்ல இருந்துச்சு. அப்போ அப்படி இருந்து அவங்க எடுத்து 5000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாங்க. 2 மாதத்துக்கு சேர்த்து இருந்தாங்க வச்சுங்கன்னு சொல்லி தாராள மாதம் கொடுத்துட்டாங்க. ஏன் வந்து கொடுக்க, அதாவது மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காகவே அந்த பணத்தை அவங்க கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு கடைசியில். அதனால தான் மக்கள் வந்து இதுக்கு மேலே எங்கள் திமுக கவர்மெண்ட் இருந்தால் நம்ம வந்து ஒரு சரியான வாழ்க்கையை நம்ம நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் இப்போ முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்காங்க விஜய். ஓகே சார், இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அது வந்து பொதுத்திருந்தா பார்க்கணும். இருந்தாலும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, விசாரணைக்கு பிறகு அவர் வந்து விடுவிக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் கண்டிப்பாக விட்டுருவாங்க. அது வார்ன் பண்ணி அனுப்புவாங்க. இந்த மாதிரி பொது இடத்துல இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியமாக பேசுங்கன்னு சொல்லி அவங்க வார்ன் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே சார், அந்த கைது நடவடிக்கை பற்றி ரொம்பவே எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னீங்க. இனி ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.